அக்னி டிஃபென்ஸ் அகாடமி இப்ப ரீசெண்டா பார்த்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஏதாவது ஒரு சர்க்கிள்ல இந்த மெசேஜ் உங்களோட வாட்ஸ்அப்ல ரொட்டேட் ஆகிட்டே இருந்திருக்கும். நிறைய பேர் இதை ஸ்டேட்டஸ்லயே எடுத்து வச்சிருப்பீங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, அக்னிவீர் ஸ்கீம்ல என்ரோல் ஆகுறவங்களை 70% பேரை பணி நிரந்தரம் பண்ணணும், கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக பணி ஆண்டுகளை அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை பார்த்தா நிதிஷ்குமார் அவர்கள் முன் வச்சிருக்காரு. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் அப்படின்றத போட்டிருப்பாங்க. முன் வச்சிருக்கக்கூடிய இந்த கோரிக்கை நடைமுறைக்கு வருமானு பார்த்தா கண்டிப்பா நடைமுறைக்கு வர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா ஒரு என்டிஏ கூட்டணி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு மட்டும்தான். இவங்களாலதான் இப்ப மோடி பார்த்தா பிஎம்ஆ இருக்காருன்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் தான். இதுல பீகாரை சேர்ந்த இந்த நிதிஷ்குமார் அவர்கள் பீகார்ல ஆட்சியை பிடிச்சதுக்கான மெயின் ரீசனே பார்த்தோம்னா, இளைஞர்கள் மத்தியில இந்த அக்னிபாத் ஸ்கீம் பார்த்தோம்னா கண்டிப்பா கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதான் பார்த்தோம்னா ஆட்சியவே பிடிச்சிருக்காரு. அப்படி பிடிச்சிருக்கிற பட்சத்துல இவரால முடிஞ்ச நடவடிக்கைகளை கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு மேற்கோள் பண்ணுவாரு. அப்படி அவர் பண்றப்ப அது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பயனளிக்க கூடியதாக தான் இருக்கும். நீங்க அக்னிபாத் ஸ்கீம்ல சேர போறீங்க இல்ல சேர்ந்திருக்கீங்கன்னா இதை பத்தி கவலையே படாதீங்க. நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணப்பே சொல்லிட்டேன், 4 வருஷம் தான் ஒரு சோல்ஜரோட டியூட்டி பீரியட் அப்படின்னு யாராலையும் நிர்ணயிக்க முடியாது. ஒரு டெக்னிக்கல் சோல்ஜரை ஒரு வருஷத்துல 100% ரெடி பண்ண முடியாது. அப்படின்றப்ப அப்படி ரெடி பண்ணி அவங்கள பார்த்தா 4 வருஷத்துல பணியை விட்டு அனுப்பவும் முடியாது. அது பார்த்தா சுத்தி வளைச்சு நிறைய டிராபேக்ஸ் தான் கொண்டு வரும். இதுல நிறைய டிராபேக்ஸ் எல்லாம் இருக்கு. அதை கண்டிப்பா ரிமூவ் பண்ணி ஸ்கீம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. ஆபீசர்ஸ்ல எப்படி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் என்ரோல் பண்ணி 4 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் இப்ப 14 வருஷம் 17 வருஷம் ஆகிருக்கோ, அதே மாதிரி இந்த அக்னிபாத்தும் விரைவில் மாற்றம் பெறும் அப்படின்றத அப்ப இருந்தே நான் சொல்லிட்டு தான் வரேன். இப்படி மாறிச்சு அப்படின்னா அது அனைவருக்கும் மகிழ்ச்சியான விஷயம் தான். இந்த அக்னிபாத் ஸ்கீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பரான 8526837318 நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க இந்திய ராணுவம் துணை ராணுவ படைப்பிரிவுகளுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமில ஜாயின் பண்ணுங்க. 100% வெற்றியோட யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு போங்க. தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.